Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாடா ஐபிஎல் ஐபிஎல்லோட 60வது மேட்ச். இந்த 60வது மேட்ச் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான பிளேயர்ஸ்க்கான ஸ்டேட்ஸ், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்டு, இப்படி எல்லாத்தையுமே தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். ரீசன்ட் ரெக்கார்ட் முதற்கொண்டு நம்ம எல்லாமே இப்போ பார்க்க போகிறோம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்டு, இப்படி எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸோட வெனு ரெக்கார்டு, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், பிளேயர்ஸ் பேட்டில், இப்படி எல்லாத்தையுமே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸ் முதல்ல கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் X11 ஆப், இந்த X11 ஆப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப், இந்த ஆப் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து ஸ்மால் லீக்ஸ் மட்டும் கிடையாது, கிராண்ட் லீக்ஸுமே வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழன். மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஃப்ரீ கிவ்வே. ஸோ எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்கள் ஆட் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி இந்த 30,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ்வே கான்டெஸ்ட்லேயும் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மேட்சை பொறுத்த வரைக்கும் 18 மே இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா அருண் ஜெட்லி ஸ்டேடியம், டெல்லியில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் கடைசியாக விளையாண்ட 4 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 19 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. 26 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 13 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அதிகப்படியான விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் தாங்க அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் 11 விக்கெட் போயிருக்கு, கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். ஸ்பின்னர்ஸ் தான் மெஜாரிட்டியான விக்கெட்ஸ் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் 15 விக்கெட் எடுத்திருக்காங்க கடைசியாக விளையாண்ட 4 மேட்ச்சில். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் இங்கே வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் டாமினேஷன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி கடைசியாக நடந்த மேட்ச்சில் 6 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 10 விக்கெட் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் தாங்க இந்த வெனுவில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் இது வரைக்கும் 6 மேட்ச் இவங்க 2 பேரும் ஹெட் டு ஹெட்டில் மோதிருக்காங்க. அதில் 2 டீமுமே தலா 3 முறை வின் பண்ணியிருக்காங்க. 2 டீமுமே ஈக்குவல் ஃபைட் தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் நம்ம எந்த ஆப்பில் இருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம OG11 அப்படிங்கிற ஆப் தான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ OG11 ஆப் என்ன அப்படின்னா இது ஒரு டூலுங்க, கிராண்ட் லீக்ஸை மேக் பண்ணுறதுக்கான ஒரு டூல். ஸோ இப்போ இந்த மேட்சை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஃபேண்டசி ஆப் கிடையாது. ஃபேண்டசி ஆப்புக்கு நீங்கள் போடக்கூடிய கிராண்ட் லீக் டீமை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டூல். இப்போ நீங்கள் அந்த மேட்ச் ஓப்பன் பண்ணிங்கன்னா எத்தனை டீம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ 5 டீம்னா 5 டீம், 10 டீம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான். 5 டீமை நீங்கள் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 14 பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். 2 டீம்லேருந்து 24 பிளேயர் இருக்காங்க இல்லைங்களா, அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 14 பிளேயரை செலக்ட் பண்ணால் போதும். அதுலேருந்து உங்களுக்கு டீம்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் மேக்ஸிமம் 24 பிளேயருமே கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ 5 டீமை பிக் பண்ணுறப்ப மட்டும் அந்த 14 பிளேயர் ஆப்ஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அதுவே 5 டீமுக்கு மேலே 10 டீம் நீங்கள் கொடுத்தாலும் 10 டீம்லேருந்து 20 டீம் வரைக்கும் எதை கொடுத்தாலுமே நீங்கள் மினிமம் 16 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி செலக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற டீம்ஸ் வந்து அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் எனபிள்லேருந்து எடுத்துலாம். ஸோ எனபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் டீம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது என்னென்னா விக்கெட் கீப்பர்லேருந்து எத்தனை பேர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது மினிமம் எத்தனை பேர் உங்களுக்கு விக்கெட் கீப்பரில் வேணும், மினிமம் ஒருத்தர்னா ஒருத்தர் இல்லை 2 பேர் வரைக்கும் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் எத்தனை பேர் வரைக்கும் வேணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் கொடுத்துட்டு ஒரு 3 பேர் வரைக்கும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் விக்கெட் கீப்பரில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து மினிமம் 2 பேர் எடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் 3 பேர் வரைக்கும் எடுத்து எனக்கு டீமை கொடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இது. பேட்டிங்கில் மினிமம் 2 பேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸை வந்து கொடுத்துக்கோங்க. தென் அடுத்தது அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 பேர் வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரவுண்டரில் அதே மாதிரி மினிமம் ஒருத்தர், மேக்ஸிமம் வந்து ஒரு 4 பேர் வரைக்கும் ஆல்ரவுண்டரில் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துடலாம். அதே மாதிரி பவுலரில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 பேரும் மேக்ஸிமம் 5 பேர் வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற பிளேயர்ஸ்லேருந்து இந்த காம்பினேஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு டீம்ஸை வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். தென் அடுத்ததாக லாக் பிளேயர்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பிளேயர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போதைக்கு ஆல் பிளேயர்ஸை கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வேகமாக முடிக்கணுங்கிறதுக்காக நான் 4 பிளேயர்ஸை கொடுத்துட்றேன். இதில் நீங்கள் வந்து நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து இன்னும் பிளேயர்ஸ்லாம் கூட மிஸ் பண்ணலாம். இப்போ ஷாருக் கான் மிஸ் பண்ணிவிட்டு
அசுதோஷ் சர்மாஸ் மிஸ் பண்ணிவிட்டு அது ராகுல் டிவாட்டியா, தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜெரால்ட் கோட்ஸி, சமீரா. ஸோ இந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணிட்டீங்க. நான் ஒரு 19 பேர் வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 19 பேர் வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே செலக்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ 19 பேர் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 5 டீம் அப்படின்னா மினிமம் 16 பேரை நீங்கள் மினிமம் 14 பேரை செலக்ட் பண்ணணும். கேப்டன் வைஸ் கேப்டன் 3 பேருக்காவது மினிமம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அபிஷேக் போரல், ஜாஸ் பட்லர், கேஎல் ராகுல், சாய் சுதர்சன், சோமன் கில், நிறைய பேர் கூட கொடுத்துக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை. ஒரு 8 பேர் வரைக்கும் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் 8-9 பேர் வரைக்கும் கூட கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மல்டிபிள் டீம்ஸ் தானே. நடராஜன், தென் அடுத்ததாக வந்து பிரசித் கிருஷ்ணா. ஸோ இப்படியெல்லாம் கொடுத்துட்டு ஸ்டார் பக்கத்துலேயே ஸ்டார் இருக்குல்ல, இந்த ஸ்டாரோட ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டார் ஆப்ஷன் யாருக்காவது சாய் சுதர்சன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 5 டீம் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த 5 டீம்லையுமே சாய் சுதர்சன் வருவார். ஸோ அதுதான் அந்த ஸ்டாருக்கான ஆப்ஷன். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ அக்ஷர் பட்டேலுக்கு வந்து ஸ்டார் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா டீம்லையுமே அக்ஷர் பட்டேல் வருவார். நீங்கள் இதில் வந்து ஸ்டார் பிளேயரை வந்து 5 பேர் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 5 பேர் வரைக்கும் ஸ்டார் பிளேயர் ஆப்ஷன் கொடுக்கலாம். நான் ஒருத்தர் 2 பேர் கொடுத்துக்கிறது தாங்க பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நான் வந்து இப்போ கொடுக்குறேன். 5 காயின்ஸ் கேட்குது. அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இம்மீடியட்டாக வித்தின் செகண்டில் உங்களுக்கு வந்து டீம் ஜென்ரேட் ஆகி இருக்குது. எல்லா டீம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல் ஸ்டார் பிளேயர் இருப்பார். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க மல்டிபிள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்களா, அவங்களே அதுவே வந்து டீம் எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வான டீம்ஸை வந்து இது வந்து உடனுக்குடன் வித்தின் செகண்டில் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். இது ஒரு டூல். திரும்பவும் சொல்கிறேன், இது ப்ரைம் கிடையாது. ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ப்ரைம் கிடையாது. நீங்களே தான் எல்லாமே கொடுக்க போகிறீங்க. எத்தனை டீமு, என்னென்ன ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வேணும், லாக் பிளேயர்ஸு, கேப்டன் வைஸ் கேப்டன், இப்படி எல்லாமே நீங்களே கொடுத்துட்றீங்க. உங்களோட ஃபேண்டசி நாலேஜுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிடுறீங்க, கொடுத்துட்றீங்க. அது டீம்ஸை வித்தின் செகண்டில் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருது. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இது மட்டும்தான் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. கிரியேட் பண்ணலாம். அடுத்ததாக எஸ்எல் ஸ்மால் லீக்ஸ் கூட லாஸ்ட் 20 மினிட்ஸில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டீம்ஸ் நீங்கள் இதில் செலக்ட், அதாவது 5 டீமாக சேவ் பண்ணுற டீம்ஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். தென் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்ஸ். ஸோ மேட்சுக்கான ஸ்டாட்ஸும் இதில் இருக்குது. இதில் இருந்து இப்போ உங்களுக்கு நான் வீடியோவும் போடுறேன். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, இதில் வந்து காயின்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதை வந்து இந்த செட்டிங்ஸை டச் பண்ணி ஆட் கேஸில் போயிட்டு இதில் என்ன அமௌண்ட் இருக்கோ ஸோ அந்த அமௌண்ட்டு தாங்க நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ 100 ரூபா ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ளஸ் 5 போனஸ் பாயிண்ட்ஸும் அதில் ஆட் ஆகும். ஸோ இது மாதிரி இதில் இருக்கிறது தான் கொடுக்கணும். நீங்கள் தனியாக வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் 20 ரூபாயோ 50 ரூபாயோ அது மாதிரி பண்ணக்கூடாது. இதில் என்ன அமௌண்ட் அதில் ஆட் பண்ணியிருக்காங்களோ அதில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்டாட்ஸுக்குள்ளே போயிடலாம். 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா ஃபேப் டு பிளேசிஸ், அபிஷேக் போரல், செதிகுல்லா அட்டல், கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், விப்ராஜ் நிக்கம், முகேஷ் குமார், துஷ்மந்தா சமீரா, குல்தீப் யாதவ், டி நடராஜன். இது வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இதில் வந்து அசுதோஷ் சர்மா தாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் தான் இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வருவார். குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சும்மன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் டிவாட்டியா, ஷாருக் கான், ரஷித் கான், சாய் கிஷோர், ஜெரால்ட் கோட்ஸி, பிரசித் கிருஷ்ணா அண்ட் முகமது சிராஜ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இஷாந்த் சர்மா அவர் தாங்க உள்ளே வர பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். இம்பேக்ட் பிளேயர் ரோலுக்கு அவர் தான் வருவார். மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் வர தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இஷாந்த் சர்மா இல்லைன்னா மோஸ்ட் ப்ராப்ளி ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ரூதர்ஃபோர்டு உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அதில் ரூதர்ஃபோர்டு நான் வைக்க சொல்லிடுறேன். ரூதர்ஃபோர்டு வருவதான் வாய்ப்பு இருக்கும். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபேப் டு பிளேசிஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 160ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோர். 160 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 5 மேட்ச்சில். இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லியராக விக்கெட்டை விட்டுருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் 44, 24, 64ன்னு சொல்லி நல்ல ஸ்கோரை வந்து அடிச்சிருக்காரு. வெனுலையுமே நல்ல ஆவரேஜ் இருக்குங்க. 8 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக ஆடிருக்காருங்க. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபேப் டு பிளேசிஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காகவும் இருப்பார் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். அபிஷேக் போரல் 4 மேட்ச் ப்ளே பண்ணி வெறும் 53 ரன் தான். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புவராக தான் இருக்குது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப புவர். வெனுவில் வந்து பார்த்திங்கன்னா 11 மேட்ச் ப்ளே பண்ணி 336 ரன் வச்சிருக்காரு. வெனு ரெக்கார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. போத் இன்னிங்ஸ்லையுமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப புவராக இருக்குது. வெனுவில் ரொம்ப 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 சூப்பராக வச்சிருக்காரு அபிஷேக் போரலை பொறுத்த வரைக்கும். செதிகுல்லா அட்டல் இந்த மேட்ச் தான் வந்து டெபிட் ஆக போகிறாரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
ஸோ ஸ்பின்னர்ஸுமே ரொம்ப சூப்பராக ஆடுவார். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பெருசாக அக்ரெசிவ் இன்டென்ட் கிடையாது. ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடியவர். 15லேருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். கேஎல் ராகுல் ஹெட் விட் ரெக்கார்ட் ஒரு 26 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜில் தாங்க இருக்குது. ஹெட் விட் ரெக்கார்ட் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக தான் இருக்குது. வேணுலையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு புவர் ரெக்கார்டு தாங்க வச்சிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் 38 ரன் அடிச்சிருக்காரு. 38 ரன் 41 2 மேட்ச் மட்டும் தாங்க ஆடிருக்காரு. மீது எல்லா மேட்ச்லையுமே ஏர்லியராக விக்கெட் விட்டுருக்காரு. வேணுவில் கொஞ்சம் புவர் ஃபார்ம் தாங்க கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் விக்கெட் கீப்பர் யார் பண்ணுறாங்கிறது தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். பை சான்ஸ் விக்கெட் கீப்பர் கேஎல் ராகுல் பண்ணுறாருன்னா மஸ்ட் ட்ரை. அவர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு கொண்டு போகலாம். ஹெட் விட் ரெக்கார்ட் வெறும் 26 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வேணு ரெக்கார்டும் கொஞ்சம் வந்து புவராக தாங்க இருக்குது. ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அக்ஷர் பட்டேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட் விட் ரெக்கார்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. 6 மேட்ச் ப்ளே பண்ணி 176 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. பட் விக்கெட்ஸ் பெருசாக எடுக்கல. 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. மேட்சுக்கு ஒரு விக்கெட் கூட எடுக்கல. பவுலிங்கில் பெருசாக இல்லை ஹெட் விட்டில் பொறுத்த வரைக்கும். வெனுவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 28 மேட்ச் ப்ளே பண்ணி 570 ரன் அடிச்சிருக்காரு. 24 விக்கெட் எடுத்திருக்காரு. இதில் வெனுவில் வந்து பார்த்திங்கன்னா மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுக்காரு. ஸோ அப்படி பார்க்குறப்ப மினிமம் அவர்கிட்ட நம்ம ஒரு விக்கெட் கிடைச்சிரும். அந்த 25 ரன்ஸ் அப்படிங்கிறது சாலிடாக அவர் கொண்டு வந்துடுவார். ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு ஒரு வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே வந்து அவர் ஆப்டாக இருப்பார் அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும். த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 3 மேட்ச் ப்ளே பண்ணி வெறும் 57 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஹெட் விட் ரெக்கார்ட் கொஞ்சம் புவராக தாங்க இருக்குது. வெனுவில் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 252 ரன் அடிச்சிருக்காரு. வேணுவை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்பவே புவர் ஃபார்ம் தான். பட் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறாருன்னா மோர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறாரு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். வெனு ரெக்கார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. குறிப்பாக பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது 48, 41, 57, 34, 34 சொல்லி விளையாண்டு எல்லா மேட்சுமே 30+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. தென் எல்லா மேட்சுமே ஃபேண்டசி டீம்லேயும் வந்திருக்காரு. பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். விப்ராஜ் நிங்கம் ஹெட் விட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல, ரன்ஸும் எதுவும் ஆடலை. வேணுவில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 64 ரன் அடிச்சிருக்காரு. 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்கில் பெருசாக இல்லை அப்படின்னாலுமே மினிமம் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காரு வேணுவை பொறுத்த வரைக்கும். துஷ்மந்தா சமீரா மேட்சுக்கு ஒரு விக்கெட்டுங்க. ஹெட் விட்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வேணுலையுமே வந்து பார்த்திங்கன்னா 3 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் விட் ரெக்கார்ட் அண்ட் வேணு ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பூரா தாங்க அவருக்கு வந்து இருக்குது. குல்தீப் யாதவ் ஹெட் விட் ரெக்கார்ட் கொஞ்சம் புவராக தான் இருக்குது. 6 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. மேட்சுக்கு ஒரு விக்கெட் கூட எடுக்கலை. வெனுவில் 20 மேட்ச் ப்ளே பண்ணி 20 விக்கெட். ஸோ மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் அவர் எடுத்திருக்காரு குல்தீப் யாதவை பொறுத்த வரைக்கும். பட் இந்த வெனுவில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால செகண்டாக பவுல் பண்ணும்போது ஒரு மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு நீங்கள் கொடுத்துக்கிடலாம் குல்தீப் யாதவை பொறுத்த வரைக்கும். தங்கராசு நடராசன் ஹெட் விட் ரெக்கார்ட் மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி 3 மேட்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. குறிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது 2 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனு ரெக்கார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெனுவில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனு ரெக்கார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நடராஜனை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுனால மஸ்ட் ட்ரை. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் கூட எடுப்பார். ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நடராஜனை பொறுத்த வரைக்கும். முகேஷ் குமார் ஹெட் விட் ரெக்கார்ட் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ செகண்டாக பவுல் பண்ணும்போது பெருசாக இம்பார்ட்டன்ட் அவர் பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது டெத் ஓவரில் முகேஷ் குமாரும் நடராஜன் தான் பவுல் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால 2 பேருமே மோர் இம்பார்ட்டன்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது. அஸ்தோஷ் சர்மா ஹெட் விட் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச்சில் 71 ரன் அடிச்சிருக்காரு. அதில் 2 30+ ரன்ஸ் அடிச்சிருக்காருங்க. விக்கெட்ஸ் ஏர்லியராக விழுதுது அப்படின்னா அதில் அஸ்தோஷ் சர்மாட்டிருந்து ஒரு பெரிய பங்களுக்கு இருக்கும். பட் மைனஸ் என்னென்னா இம்பாக்ட் பேராக அவரை பயன்படுத்துறதுனால அந்த ஃபீல்டிங் பண்ண அவர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அடுத்ததாக குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் ஹெட் விட் ரெக்கார்ட் 26 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. 15 மேட்ச்சில் 393 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 31 ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக ஆவரேஜ் இல்லை. ஹெட் விட்டில் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் அவரோட ஆவரேஜ் இல்லை. வெனு ரெக்கார்ட் ரொம்ப புவராக இருக்குங்க. 4 மேட்ச் ப்ளே பண்ணி வெறும் 61 ரன் தாங்க அடிச்சிருக்காரு. வெனு ரெக்கார்ட் சுமன் கில்லுக்கு ரொம்பவே ஒரு புவரான ஒரு ரெக்கார்டு தாங்க வச்சுருக்காரு. சாய் சுதர்சன் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 175 ரன் அடிச்சிருக்காரு. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு மேட்ச்சில் வெறும் 12 ரன் தான் அடிச்சிருக்காரு. பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது அவரோட ரெக்கார்ட் பாருங்கள் 65, 62, 36 சொல்லி எல்லாமே வந்து 2 50 அடிச்சிருக்காரு. ஒரு 30+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் விட் ரெக்கார்ட் செகண்டாக பேட் பண்ணும்போது அவருக்கு ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. நாட் ஒன்லி ஹெட் விட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் ப்ளே பண்ணி 216 ரன் அடிச்சிருக்காரு. வெனுலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே செகண்ட் இன்னிங்ஸ் தான். சேஸ் பண்ணும்போது ஒரு மாஸ்டர் கிளாஸாக இருக்கார். சாய் சுதர்சன்
ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப 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 ஆப்டாக இருப்பார். குறிப்பாக பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது சேஸ் பண்ணும்போது சாய் சுதர்சன் மோர் இம்பார்ட்டனாக இருப்பார். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அது இல்லாமல் லீடிங் ரன் கேட்டரில் இவர் தான் செகண்ட் பிளேஸில் இருக்கார். வெறும் ஒரு ரன் வித்தியாசத்தில். சூரியகுமார் யாதவ் 510 ரன், இவர் 509 ரன் அடிச்சிருக்காரு. சுமன் கில் 508 ரன். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு ரனில் தான் இருக்காங்க. சாய் சுதர்சன் அவரோட ஃபார்மை திரும்பவும் கொண்டு வந்துடுவார். ஜாஸ் பட்லர் ஹெட் டு ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. 42 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ். போத் இன்னிங்ஸ்லையுமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் விக்கெட் கீப்பர் 1 டவுனில் வேறு வராரு. மஸ்ட் ட்ரை சேஃபான ஒரு ஆப்ஷன் ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும். வாஷிங்டன் சுந்தர் அவரை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச் ப்ளே பண்ணி 53 ரன் தான். ரன்ஸில் பெருசாக இல்லை, பட் மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ அது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜாக மாறுது. ஏன்னா செகண்ட் டவுனில் வந்துடுறாரு. மினிமம் 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. தென் மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படின்னா கூட ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா கூட போதுமானது. 60-70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடாக வந்துடுவார் வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும். ரூதர்ஃபோர்ட் ஹெட் டு ஹெட்டில் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 43 ரன் அடிச்சிருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில். இதில் நீங்கள் நல்லாவே நோட் பண்ணீங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது வாஷிங்டன் சுந்தருக்கு முன்னாடியே வந்துடுவார். பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரூதர்ஃபோர்டுக்கு முன்னாடியே நீங்கள் வாஷிங்டன் சுந்தரை ஆட வச்சுருவாங்க. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது வாஷிங்டன் சுந்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது ரூதர்ஃபோர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஷாருக் கான் ஒரு புவர் ஃபார்ம் தான். அது இல்லாமல் புவர் ஃபார்முங்கிறத தாண்டி இந்த சீசனில் அவருக்கான வாய்ப்பு கிடைக்கல பேட்டிங்க்கு. ஏன்னா டாப் ஆர்டரே முடிச்சிடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் ரன்ஸ் அவங்களே அடிச்சிடுறாங்க. ஹெட் டு ரெக்கார்ட் வேணும் ரெக்கார்ட் ரெண்டுமே அவருக்கு போராதாங்க இருக்குது. அவர் வரக்கூடிய டவுன் அந்த மாதிரி. ராகுல் டிவாட்டியாவுக்கும் அதே தான். வரக்கூடிய டவுன் கடைசி ஒரு 3 ஓவர் 4 ஓவர் அப்படிங்கிறப்ப அவங்களால ஒரு 15 ஒரு 20 ரன்ஸ்க்குள்ளே அடிக்க தான் வாய்ப்பு இருக்கும். ஃபேண்டஸ் டீமில் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ரஷீத் கான் வெனு ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறக்கூடிய ஒரு வெனு 18 மேட்ச்சில் 21 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணும்போது 8 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் 8 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டாக பவுல் பண்ணும்போது ரஷீத் கான் மோர் இம்பார்ட்டன்ட். பேட்டிங்கில் வந்தாலும் 15 ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் குயிக்காக ஆடுவார். ஸோ செகண்டாக பவுல் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும். ஜெராட் கோட்ஸி ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும். அவருக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறார் அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுனால. ஸோ ரீசன்ட் ரெக்கார்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மோஸ்ட் ப்ராபபிளி ரபாடா உள்ள வர பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஜெராட் கோட்ஸி ஆர் ரபாடா 2 பேத்தில் யார் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சாய் சுதர்சன் ஹெட் டு ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே டீசெண்டாக தாங்க இருக்குது. மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும். முகமது சிராஜ் 14 மேட்ச்சுக்கு 18 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணும்போது தான் மோர் இம்பார்ட்டனாக இருந்திருக்காரு. ஸோ முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு விக்கெட்டுங்கிறது சாலிடாக கிடச்சிருங்க போத் இன்னிங்ஸ்லையுமே. அதில் குறிப்பாக செகண்டாக பவுல் பண்ணும்போது அந்த ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டாக மாற பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் சிராஜை பொறுத்த வரைக்கும். பிரசித் கிருஷ்ணா அவருக்கு கண்டிப்பாக டெத் ஓவரில் அவருக்கு தாங்க கொடுப்பாங்க. வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா அது இல்லாமல் இவர் தான் இப்போ லீடிங் விக்கெட் டேக்கர் ஆப்ஷன் இருக்கார். அந்த பர்பிள் கேப் இதில் இவர் இருக்கார். ஸோ கண்டிப்பாக இவருக்கு டெத் ஓவர்ஸில் கொடுப்பாங்க. டெத் ஓவர்ஸில் தான் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் சரி செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி 2 விக்கெட்டுங்கிறது சாலிடாக அவருக்கு கிடச்சிருது. அந்த டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுனால 2ங்கிறது 3 விக்கெட்டாக கூட போகும். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக பிளேயர்ஸ்க்கான பேட்டில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் போரில் அவர் பார்த்தீங்கன்னா லெக் பிரேக் ஸ்பின்னர்ஸ்ட்டு ஒரு 9 இன்னிங்ஸில் ஒரு 4 முறை விக்கெட்டை கொடுத்துருக்காரு. ஸோ இதில் அர்ஷத் கான்ட்டு ஒரு முறையும் ரஷீத் கான்ட்டு ஒரு முறையும் அவரோட விக்கெட்டை கொடுத்துருக்காரு. ஃபேப் டு பிளேசிஸ் ரஷீத் கான் 14 இன்னிங்ஸில் ஒரு 3 முறை எடுத்திருக்காரு. ரபாடா 13 இன்னிங்ஸில் ஒரு 6 முறை எடுத்திருக்காரு. மேபி ரபாடா கிட்ட இருந்து ஒரு ஃபேப் டு பிளேசிஸ்க்கு ஒரு என்சிலாவே ஒரு த்ரெட் இருக்கலாம். கேஎல் ராகுல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 இன்னிங்ஸில் 4 முறை ரஷீத் கான் எடுத்திருக்காரு. 14 இன்னிங்ஸில் ரபாடா பார்த்தீங்கன்னா ஒரு 4 முறை எடுத்திருக்காரு. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது 6 இன்னிங்ஸில் 3 முறை பிரசித் கிருஷ்ணா எடுத்திருக்காருங்க. ஸோ பேட்டில் வைஸ் கேஎல் ராகுலுக்கு நிறைய இருக்குது. ரஷீத் கான், ரபாடா, பிரசித் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்கிட்ட ஒரு 16 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட அதே மாதிரி ஒரு 18 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. அவர் வரக்கூடிய டவுனுக்கு கண்டிப்பாக ரஷீத் கான் தாங்க இருப்பார். ரஷீத் கான் ஒரு பெரிய இதை அவர் பேட்டில் கொடுப்பாரு த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு. அக்சர் பட்டேலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவருக்கு பெருசாக பேட்டில் வேஸ்ட் யாரும் இல்லைங்க. அவர்கிட்ட நம்ம கண்டிப்பாக 20 ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் சாலிடாக எதிர்பார்க்கலாம். தென் ஒரு விக்கெட்டும் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம்.
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில், மிச்சல் ஸ்டார்க்கு கிட்ட விக்கெட் எடுத்திருக்காரு. மிச்சல் ஸ்டார்க் இந்த மேட்ச் இல்லை, அவருக்கு பெருசாக பேட்டில் வைஸ் எதுவும் இல்லை. சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய பவுலர்ஸ்ட்டு பெருசாக பேட்டில் வைஸ் எதுவும் இல்லை. சாய் சுதர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடராஜன்ட்ட ஒரு முறையும் குல்தீப் யாதவ்ட்ட ஒரு முறையும் அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஹெட் ரெக்கார்ட் விட ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும். ஜாஸ் பட்லருக்கு அக்சர் பட்டேல்கிட்ட ஒரு 4 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. குல்தீப் யாதவ்கிட்ட ஒரு 5 முறை அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வேறு யாருக்கிட்டையும் பெருசாக இல்லைங்க. பேட்டில் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குல்தீப் யாதவ்கிட்ட அவருக்கு ஒரு பேட்டில் வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச் இருக்க சான்சஸ் இருக்கும். குல்தீப் யாதவ் வரதுக்கு ஒரு 7 ஓவர் 8 ஓவர் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே அவர்கிட்ட வந்து ஒரு டீசெண்டாக ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்துடலாம். தென் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி பெருசாக யாருக்கும் இல்லைங்க. ஸோ மீது எல்லாருக்குமே ஓரளவு டீசெண்டான ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம வந்துடுவோம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுமன் கில், சாய் சுதர்சன். ஸோ சுமன் கில்லுக்கு வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. சாய் சுதர்சன் பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது பிரசித் கிருஷ்ணாவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ஜாஸ் பட்லர் கண்டிப்பாக வந்து போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஹெட் வெட் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ். ஸோ இவங்கெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்க்கு ஆப்டாக இருப்பாங்க. அதே மாதிரி டெல்லியில் வந்து ஃபேப் டுப்ளிசிஸ் ஹெட் வெட் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பேட்டிங் செகண்ட் பண்ண போகிறாங்க டெல்லி அப்படின்னா ஃபேப் டுப்ளிசிஸ் கண்டிப்பாக ஒரு டீம்லையாவது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. அக்சர் பட்டேல் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது டி நடராஜன் அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாங்கன்னா ஒரு டீம்லையாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவது கொடுங்க. 3ங்கிறது 4 விக்கெட் கூட மேபி எடுக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். டி நடராஜனை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸில் போல் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரொம்ப ரிஸ்க்காக எனக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் வேணும், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு அந்த அமௌண்ட் போனாலும் பரவாயில்ல அப்படின்னா ரஷீத் கானுக்கு ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்க குஜராத் டைட்டன்ஸ், ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் ரஷீத் கானுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் இங்கே ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபேவராக இருக்கிறதுனால 2ங்கிறது 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுக்க பாசிபிலிட்டிஸ் வந்து அவருக்கு அமையலாம். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். OG11 ஆப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் வந்து டவுன்லோட் பண்ணி கிராண்ட் லீக்ஸை வந்து டீமை வந்து ஈஸியாக அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸில் மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு எல்லோரும் வின் பண்ணவும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.